என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் நான் 100கணக்கான இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த பயத்தினால இன்டர்வியூவில் தேவையில்லாத சில விஷயங்கள், அதுக்கப்புறம் சொல்லவே கூடாத சில விஷயங்கள்ல நிறைய பேர் நம்மளை அறியாமலே சொல்லிடுவோம். இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற சில பேர்கிட்ட பேசி இன்டர்வியூவில் சொல்ல தேவையில்லாத விஷயங்கள் அண்ட் இன்டர்வியூவில் சொல்லவே கூடாத சில விஷயங்கள்னு சொல்லிட்டு முக்கியமான 5 விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பீயிங் வெரி ஃபேக். இன்னைக்கு டேட்டில் நான் எடுக்கிற இன்டர்வியூஸில் 199 பேர் சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுறீங்க? ஒரு கம்பெனிக்காக வேலை செய்கிற சில ஆட்கள் தேவைப்படுது. அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் இருக்கிறதுனால உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு தேங்க்யூ? இதுக்கு தேங்க்யூ தேவையே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆளை எடுக்கிறாங்களே தவிர உங்களுக்கு வேலை கொடுக்கல. வேலைக்கு எடுக்கிறதுக்கும் வேலை கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க ஒன்றும் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை கொடுக்கல. அவங்களுக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு நம்ம கூப்பிடுறதே நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. இப்படி நீங்க தேங்க்யூன்னு சொல்றதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, ஐயா நான் இது வரைக்கும் எத்தனையோ கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஒருத்தனும் என்ன இன்டர்வியூ கூப்பிடவே இல்லை, செலக்டும் பண்ணல, நீங்க இன்டர்வியூக்காவது என்ன கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்றது தான் அர்த்தம். எல்லாருமே ரொம்ப பிளசண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. அது ஒரு ஆங்கிள் உங்களை டெஸ்பரேட்டா காமிக்கும். செகண்ட் ஃபேக்கான விஷயம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஐ எம் a டீம் பிளேயர், ஐ ஹேவ் a very பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு டீம் பிளேயரா இருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறது, இதெல்லாமே ஒரு வேலைக்கான பேர் மினிமம். எப்படி இந்த டிகிரி முடிச்சாதான் நீங்க வேலைக்கு வரணும்னு சொல்றாங்களோ, இதெல்லாம் ஒரு பேர் மினிமம் குவாலிட்டி. நீங்க எந்த இன்டர்வியூலுமே போயிட்டு உங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த வேலைக்கு டிகிரிங்கிறது பேர் மினிமமா இருக்கும். அது முடிச்சாதான் நீங்க உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, இந்த டீம் பிளேயர், இதெல்லாமே ஒரு பேர் மினிமம். அதெல்லாம் அதை ஒரு ஸ்பெஷல் கேரக்டரா நீங்க சொல்லக்கூடாது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவனாவது இன்டர்வியூல போயிட்டு நான் ஒரு டீம் பிளேயர் கிடையாது, எனக்கு கும்பல ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நான் தனியா தான் வேலை செய்வேன் எவனா சொல்லுவானா? அதே மாதிரி எனக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லாம் இல்லை சார், எல்லாமே நெகட்டிவ் ஆட்டிடியூடு, நான் எதை பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவேன், சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நெகட்டிவாவே பேசுவேன், இந்த மாதிரி எவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல. இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றது, இந்த மாதிரி ஐ எம் a டீம் பிளேயர், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது உங்களை ஒரு மாதிரி இம்மெச்சூரா காட்டும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அவ்வளோ சூப்பரா இருக்காது. செகண்ட் முக்கியமான விஷயம், கோயிங் டூ பர்சனல். இது ஃப்ரெஷர்ஸ்னு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களை நிறைய பேர் இந்த தப்பு பண்றாங்க. சார் ஐ எம் a family of 4 members, my father is doing this, my mother is doing that, my sister is doing this, இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு, சார் me and my wife got married last month, we went to Ooty, we visited that place. போதும்பா, நீ ஊட்டியில் போய் ஒய்ஃபோட சேர்ந்து என்ன பண்ணன்றதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. கான்வர்சேஷன் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறன்ற பேரில் நிறைய பேர் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன தோணும்னா, இந்த ரோபோ சங்கர் காமெடி ஒன்று வரும்ல, உன் பொண்டாட்டி ஒன்று செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷன் தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கு வரும். உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு வேலை கிடைக்க போகிறதுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ உங்கள் அப்பா ஃபார்மராக இருக்காருன்றதுனால உன்னை வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. உங்கள் அப்பா ஒரு மல்டி மில்லியனராக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக உன்னை வேலைக்கு எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீ இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கிற. இன்டர்வியூவில் உனக்கு வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ நீ அதை மட்டும் சொன்னால் போதும். இந்த மாதிரி பர்சனலாக விஷயங்களை சொல்லி வேலை கிடைக்காம போன ஆளுங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு பையன் இந்த மாதிரி பர்சனலாக பேச ஆரம்பிக்கவும், அவன் சார் நான் ஊருக்கு போய் அது பண்ணுவேன் சார், இது பண்ணுவேன் சார், அப்படி இப்படின்னு சொல்ல போக, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்டர்வியூ எடுக்கிறாருல, இந்த இன்டர்வியூ எடுக்கிறவரோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பசங்க நிறைய பேர் லீவ் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. அப்போ பயங்கரமான ப்ராப்ளம் என்னவா இருந்ததுன்னா, என்னப்பா வெளியூரில் இருக்கிற பசங்க எப்போ பார்த்தா லீவ் போட்டே இருக்கானுங்க, ஒன்று ஃப்ரைடே லீவ் போட்டு ஊருக்கு போயிடுறானுங்க, இல்லை ஊருக்கு போயிட்டு மண்டே லீவ் போட்டுறாங்க. இந்த மாதிரி வெளியூரில் இருக்க பசங்க மேல ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் அந்த ப்ராஜெக்ட்ல ஓடிட்டு இருக்குது. அந்த டைம் பார்த்து இந்த பையன் நான் அந்த ஊர்ல இருக்கேன் சார், நான் ஊர்ல போய் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்ல போயிட்டு, அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் வெளியூரா இருக்கிறான், வேண்டாம் நம்ம சென்னையிலேயே ஆளுங்க எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அந்த பையன் டெக்னிக்கல் ரவுண்ட் எல்லாம் முடிச்சு இந்த ஒரு ரீசன்னால ரிஜெக்ட் ஆனான். இது கரெக்டா தப்பா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட ஊரை வச்சு ரிஜெக்ட் பண்றது தப்பு தான். ஆனா ஃபார் சம் ரீசன் அந்த இடத்துல அவர் தான் ரெக்ரூட்டரா இருக்கிறாரு. ஓகேவா, உங்க தலையெழுத்து அவர் தான் ரெக்ரூட்டரா வந்துட்டார். அவர் ப்ராஜெக்ட்ல அந்த டைம் வெளியூர் பசங்கனால பிரச்சனை வந்திருக்குது. அதனால அந்த பையன் ரிஜெக்ட் ஆனா. நான் என்ன சொல்றேன், நீ அந்த டைம் உன்னோட பர்சனல் மேட்டர்லாம் நீ சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ தேவையில்லாம நம்மள மீறி இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் நமக்கே ஆப்பா வரும் பின்னாடி. ஸோ ஃபேமிலி மேட்டர்ஸ் பத்தி அன்லஸ் ஆர் அன்டில் அவங்களா கேட்குற வரைக்கும், உங்க அப்பா என்ன பண்றாரு, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரி அவங்களா கேட்குற வரைக்கும் நீங்களா வாயை திறக்காதீங்க, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம். மூணாவது, பேட் மவுத்திங் அபவுட் தி ப்ரீவியஸ் கம்பெனி. நீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உங்களை கம்பல்சரியா கேட்குற கொஸ்டின் என்னன்னா, போன கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு எதுக்கு ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான். இதை ரொம்ப டாக்டிக்கலா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகிற ஆளுங்கள்ல
மோர் தேன் ஒரு 60 to 70% ஆளுங்க கம்பெனி பாலிடிக்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, ப்ரொமோஷன் ஒழுங்காக கிடைச்சிருக்காது, சேலரி ஒழுங்காக இருக்காது, இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வர்றாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை நீங்கள் ஓப்பனாக வந்து இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லவே கூடாது. நான் ஒரு பொண்ணை இன்டர்வியூ எடுத்து அந்த பொண்ணு டெக்னிக்கல் ரவுண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிடுச்சு. கிளியர் பண்ணி முடிச்சோன்னா இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன், ஏன் போன கம்பெனியில் இந்த கம்பெனி ஸ்விட்ச் ஆகுறீங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் இம்மேச்சுவராக இருந்தது. ஒரு கம்பெனியில் தான் வேலை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா, சார் போன கம்பெனியில் என்ன பயங்கரமாக வேலை வாங்கினாங்க சார், புதுசாக வர பசங்களுக்குலாம் என்ன ட்ரைனிங் கொடுக்க சொன்னாங்க, எல்லாமே பண்ண சொன்னாங்க, ஆனால் ப்ரொமோஷன் மட்டும் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார், வேற யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, என்னை வச்சு நல்லா வேலை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார், பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான். அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல உட்காந்து யோசிச்சு பார்த்து, சரி ஓகே அந்த பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல அந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு நான் சொன்னேன் அந்த பொண்ணு கிட்ட, இந்த பாருமா இந்த மாதிரி இன்டர்வியூல ஃபார்முலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்பவுமே ஒரு கம்பெனியை பத்தி இன்னொரு கம்பெனியில் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீட்பேக் கொடுத்து அந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணி அமிச்சேன். ஆனா எல்லாருமே இந்த மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து சிரிச்சிட்டே கேட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க அந்த கம்பெனியில் ஃபேஸ் பண்ண முக்காவாசி ப்ராப்ளம்ஸ் இங்க வந்து நீங்க ஃபேஸ் பண்ண தான் போறீங்க. ஆனா அப்ப வந்து நீங்க இதே மாதிரி இந்த கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் கிட்டயோ இல்ல பெரிய பெரிய மேனேஜர்ஸ் கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி உளறிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டோட மேனேஜருக்கு பிரச்சனையா வரும். அதனால வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னா பழைய கம்பெனியை பத்தி எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே சொல்லாதீங்க. என்ன நடந்திருந்தாலும் சரி, கொஞ்சம் டாக்டிக்கலா பதில் சொல்றீங்க, நான் கெரியர் growth இல்ல வேற ஒரு டொமைன் சுவிட்ச் ஆகிறேன், இந்த மாதிரி ஏதாவது பதில் சொல்லிருங்க. தப்பான விஷயங்கள் மட்டும் சொல்லிடாதீங்க. நாலாவது முக்கியமான விஷயம், சவுண்டிங் வெரி டெஸ்பரேட். இதை பத்தி இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 வேலைக்கு அப்ளை பண்ணிருப்போம், ஒருத்தனும் கால் பண்ணிருக்க மாட்டான், வேலை கிடைச்சா போதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்போம். ஆனா இந்த சுச்சுவேஷன் எதுவுமே ஒரு இன்டர்வியூல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு தெரியவே கூடாது. சில பேர் வந்து இன்டைரக்டா டெஸ்பரேஷன் காட்டுவாங்க. எப்படின்னா, சார் நீங்க என்ன வேலைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அப்படி பண்ணிடுவேன் சார், இப்படி பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு தேவையே இல்லாம கூவுவாங்க. அதெல்லாமே ஒரு வகை ஆஃப் டெஸ்பரேஷன் தான். ஏன்னா இன்னும் உன்னை எந்த வேலைக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாம அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நீ சொல்றீனாலே உனக்கு வந்து இந்த வேலை அவ்வளோ அர்ஜென்ட்டா தேவைன்றதை நீ அவங்களுக்கு காமிச்சிடுற. ரெண்டாவது, சில பேர் ரொம்ப டைரக்டா டெஸ்பரேஷன் காமிச்சிருவாங்க. சார் நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணேன் சார், யாருமே என்ன எடுக்கல சார், இங்கே தான் எனக்கு இன்டர்வியூ கால் வந்தது, இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் வந்து சரி ஓகே ஏதோ வேலை கிடைக்கல போல நினைச்சிட்டு விட்டுருவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கான், யாருமே இவனை செலக்ட் பண்ணல, அப்ப இவன்ட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணுமே, ஒருவேளை நம்ம தான் அந்த ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணாம முட்டமோன்னு சொல்லிட்டு உங்க மேல தேவையில்லாம உங்களுக்கு டவுட் வரும். கண்டினியூஸா ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கானா, ஏன் இவன் ரிஜெக்ட் ஆகுறான், அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமே, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரோ மைண்டுக்குள்ள வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க டெஸ்பரேட்டா இருக்கிறீங்கன்னு ஹெச்ஆருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்க கேட்கிற சேலரி அவன் கொடுக்கவே மாட்டான். ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ், ஒரு ஜாபுக்கு வந்து 3 lakhsல இருந்து 6 lakhs பேக்கேஜ் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கீங்கன்னு ஹெச்ஆருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேர் மினிமம் சேலரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கண்டிப்பா கம்மியா தான் சம்பளம் கொடுப்பான். உங்களால அங்க நெகோஷியேட் பண்ணி ஜாஸ்தி சம்பளம் வாங்கவே முடியாது. ஸோ do not ever show your desperation anywhere in the interview, especially to HR. அஞ்சாவது விஷயம், lying in an interview, அதாவது பொய் சொல்றது. உங்களை ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க வராருன்னா அவர் உங்களை மாதிரி இன்டர்வியூ சின்ன வயசுல எல்லாம் போயிருப்பாரு, அதுக்கப்புறம் கம்பெனியில பல ஸ்டேஜஸ் தாண்டி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே வருவார். ஸோ சில விஷயங்கள்லாம் நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சிடும் இது அக்மார்க் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. முக்காவாசி பேர் பொய் சொல்றது ரெண்டே விஷயம் தான், எதுக்கு கெரியர் கேப் இருக்குது, ரெண்டாவது எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் கம்பெனி ஸ்விட்ச் ஆவறீங்க. ஏன் கெரியர் கேப் இருக்குன்னு கேட்டா 99.99% பேர் சொல்ற விஷயம் என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ். உண்மையிலே சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஹெல்த் இஷ்யூன்ற மேட்டர் வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு, எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கெரியர் கேப்பை பத்தி கேட்கும் போதே ஹெல்த் இஷ்யூஸ்னு சொல்லிட்டீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இவன் பொய் சொல்றான் அப்படிங்கிற ஒரு தப்பான இம்ப்ரெஷன் உங்க மேல வந்துடுச்சுன்னா நீங்க இன்டர்வியூல எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் உங்களை எடுக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லலாம், நான் வேற ஏதாவது கெரியர் ட்ரை பண்ணிருந்தேன் இல்ல ஃப்ரீலான்சிங் பண்ணிருந்தேன் இந்த மாதிரி ஏதாவது சொல்லாமே தவிர இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அறுத பழைய பொய். அதை தயவு செஞ்சு நீங்க சொல்லிடாதீங்க எந்த இன்டர்வியூமே. ரெண்டாவது, ஏன் இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் ஆவறீங்க, 2 மாசத்துல ஸ்விட்ச் ஆவறீங்க, 3 மாசத்துல ஸ்விட்ச் ஆவறீங்கன்னு கேட்கும்போது சார் growth இல்ல சார் அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்றேன், கம்பெனில நீ grow ஆகணும்னா முதல்ல அந்த கம்பெனில ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சிருக்கணும். நீ ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சாதான் ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் மாசம் வேலை செய்யணும். வேலை செஞ்ச பிறகு உன்னோட மேனேஜர் வந்து பாப்பாரு, இவன் நல்லா வேலை செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உன்னை அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவாரு, அதுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவாரு. இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் உனக்கு கிடைக்கணும்னா அந்த கம்பெனில நீ ஒரு சில வருஷங்கள் இருக்கணும். நீ 3 மாசம் இருந்துட்டு எனக்கு growth இல்லைன்னா 3 மாசத்துல உன்னை மேனேஜர் ஆக்கிடுவாங்களா இல்ல 6 மாசத்துல தான் உன்னை மேனேஜர் ஆக்கிடுவாங்களா? ஸோ இந்த மாதிரி தேவையே இல்லாமல் போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது கன்ஃபார்மாக போய் தான் சொல்லிட்டு 3 மாசத்துல ஒரு கம்பெனியில் உன்னால் எப்படி growth பார்த்துட முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நீங்கள் பொய் சொல்லும் போது நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா அது பயங்கரமான இம்பாக்டாக வரும். கடைசி நேரத்தில் கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக் இன் அன் இன்டர்வியூ, நெவர் லை. ஸோ எதிரில் இருக்கவன் முட்டால் நினச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் பொய் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பொய் சொன்னாலும் எதிரில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும்னா நீங்கள்
நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you next time.